குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோ பாட்னியோட சாப்டர் 3 அந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து டாபிக் வந்து லிங்கேஜ் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து இந்த லெசனுக்குரிய வீடியோஸ் வந்து 2 வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கலாம் லிங்கேஜ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, த ஜீன் விச் டிட்டர்மைன் த கேரக்டர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் கேரிட் பை த குரோமோசோம். ஒரு ஜீன் தான் என்ன பண்ணுது, ஒரு இண்டிவிஜுவலோட கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணுது. அது எதை பண்ணுது? குரோமோசோம் தான் கேரி பண்ணுதுன்றதை சொல்கிறாங்க. ஜீன் கேரி பண்ணுறது குரோமோசோம், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஜீன் ஃபார் டிஃபரெண்ட் character may be present either in the same chromosome or in different chromosome. டிஃபரெண்ட் கேரக்டர் இருக்குன்னா அதில் வந்து ஒன்று சேம் குரோமோசோமில் ஜீன் ப்ரெசண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா டிஃபரெண்ட் குரோமோசோமில் ஜீன் ப்ரெசண்ட்டாக இருக்கலாம்ன்றதை சொல்கிறாங்க. when the genes are present in different குரோமோசோமில் ஜீன் ப்ரெசண்ட்டாக இருந்தால் they assort independently according to the Mendel law of independent assortment. அது வந்து அசார்ட் இண்டிபெண்ட்டாக அது இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஜீன் வந்து டிஃப்ரெண்ட் குரோமோசோமில் ப்ரெசண்ட்டாக இருந்தால் இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக அந்த கேரக்டரை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். ஒவ்வொன்றை டிபெண்ட் பண்ணாமல் ரெண்டு கேரக்டருமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுன்றதை சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு மெண்டல்ஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து மோனோ ஹைப்ரிட் டயஹைப்ரிட் கிராஸ் பார்த்தோம். டயஹைப்ரிட் கிராஸ்னால் என்ன அர்த்தம்? ரெண்டு கேரக்டரை கிராஸ் பண்ணுறது தான் டயஹைப்ரிட் கிராஸ். அப்போ ரெண்டு கேரக்டருமே கிராஸ் பண்ணால் அது தனித்தனியாக வந்து அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி டாமினன்ட் ரெசசிவ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ரெண்டு கேரக்டருமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அக்கார்டிங் பயாலஜிஸ்ட் கேம் அக்ராஸ் சர்டைன் ஜெனட்டிக் கேரக்டரிஸ்டிக் டிட் நாட் அசார்ட் அவுட் இண்டிபெண்டன்ட்லி. என்னென்னா அது வந்து சில ஆர்கானிசமில் சில கேரக்டர் வந்து என்னென்னா ஒரு சில ஆர்கானிசமில் அது அசார்ட் அவுட் இண்டிபெண்ட்டாக அதை அசார்ட் பண்ணலைன்றதை சொல்கிறாங்க. ஆஃப்டர் மெண்டல் ஒர்க்ஸ்க்கு அப்புறம் ஒன் சச் கேஸ் வாஸ் ரிப்போர்ட்டட் இன் ஸ்வீட் பீயில் அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. லெத்தைரஸ் ஓடராட்டஸ், இதுதான் அந்த ஸ்வீட் பீயோட பொட்டானிக்கல் நேம். பை வில்லம் பேட்சன் அண்ட் ரெகினால் சி புன்னட் இன் 1906 இவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. They crossed the one homozygous strain of sweet peas having ரெண்டு இது எடுத்துக்கிறாங்க. ஒன்று பர்பிள் ஃப்ளார்ஸ், அதுக்கப்புறம் வந்து போலன் கிரெயின்ஸ். சைஸ் எடுத்துக்கிறாங்க, ஒரு கலர், அதுக்கப்புறம் சைஸ். ஓகேவா? பர்பிள் ஃப்ளாரும் ஃப்ளார்ஸ் கலர், அதுக்கப்புறம் போலன் கிரெயின். அந்த போலன் கிரெயின் வந்து என்னென்னா லாங்காக இருக்கலாம், இன்னொன்று ரவுண்ட் போலன் கிரெயின், இன்னொன்று வந்து கலர் வந்து பர்பிள் ஃப்ளார், இன்னொன்று வந்து ரெட் ஃப்ளாராக எடுத்துக்கிறாங்க. ஒரு இதில் வந்து கிராஸ் பண்ணுறாங்க, ஹோமோசைகோஸாக தான் கிராஸ் பண்ணுறாங்க. பர்பிள் ஃப்ளார் அண்ட் லாங் போலன் கிரெயினையும் அனதர் ஹோமோசைகோ ஸ்ட்ரெயின் ரெட் ஃப்ளார் அண்ட் அரவுண்ட் போலன் கிரெயினையும் கிராஸ் பண்ணுறாங்க. ஆல் F1 ப்ரோஜனிஸ், F1 ஜென்ரேஷனில் எல்லாமே பர்பிள் ஃப்ளார் லாங் போலன் கிரெயினாக தான் வந்திருக்கான். ஓகேவா? பர்பிள் ஃப்ளார் லாங் போலன் கிரெயினாக தான் இருக்குது, இண்டிகேட்டிங் பர்பிள் ஃப்ளார் லாங் போலன். அதுக்கப்புறம் பர்பிள் ஃப்ளார் லாங் போலன் தான் டாமினன்ட். ரெட் ஃப்ளாரும் பர்பிள் ஃப்ளார் கம்பேர் பண்ணும்போது பர்பிள் ஃப்ளார் டாமினன்ட் கேரக்டர், ரெட் ஃப்ளார் வந்து ரெசசிவ் கேரக்டர். அதே மாதிரி லாங் போலன் ரவுண்ட் போலன் கம்பேர் பண்ணும்போது லாங் போலன் வந்து டாமினன்ட் கேரக்டர், ரவுண்ட் போலன் வந்து ரெசசிவ் கேரக்டர்ன்றதை சொல்கிறாங்க. வந்து கிராஸ் இன் F1, when they cross the F1 with the double recessive parent, F1 வச்சு அதுக்கப்புறம் டெஸ்ட் கிராஸ் பண்ணுறாங்க. F1 ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த இதை எடுத்து டெஸ்ட் கிராஸ் பண்ணி பார்க்கும்போது F2 ப்ராஜனி டிட் நாட் எக்ஸிபிட் இந்த 1:1:1:1. இந்த ரேஷியோவில் F2 வந்து ப்ராஜனி வந்து ப்ரொடியூஸ் ஆகலைன்றதை சொல்கிறாங்க. எக்ஸ்பெக்டட் வித் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் பொறுத்து a great number of F2 plants at purple flowers and long pollen or red flowers and round pollen. F2 பிளான்ஸில் பார்க்கும்போது பர்பிள் ஃப்ளார்ஸ் லாங் போலன் இருக்கலாம், இல்லைனா ரெட் ஃப்ளார்ஸ் ரவுண்ட் போலன் இருக்குன்றதை சொல்கிறாங்க. கிரேட்டர் நம்பர். So they concluded the gene for purple color and long pollen grain and the gene for red color and round pollen grains are found closer in the same homologous pair of chromosome. இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க மெயினாக. found close together in the same homologous pair of chromosomeன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா பர்பிள் கலர் லாங் போலன் கிரெயினும் ரெட் கலர் ரவுண்ட் போலன் கிரெயினும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே குரோமோசோமில் ஹோமோலோகஸ் பேர் ஆஃப் குரோமோசோமில் ஒன்றா க்ளோஸ்டு டுகெதராக இருந்திருக்காம் இந்த ஜீன். ஓகேவா? எந்த ஜீன்? பர்பிள் கலர் லாங் போலன் கிரெயினும் ரெட் கலர் ரவுண்ட் போலன் கிரெயினோட ஜீன்.
ஸோ த ஜீன்ஸ் do not allow themselves to be separated. அது என்னன்னா செப்பரேட் ஆகலை. ஸோ they do not assert independently சொல்லிட்டாங்க. This type of tendency of genes to stay together during the separation of chromosome செப்பரேட் ஆனாலும் அந்த ஜீன் வந்து ஒரே இடத்துல இருந்தால் அதை என்ன சொல்கிறாங்கன்னா லிங்கேஜ்ன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. லிங்கேஜ், ஓகேவா? லிங்கேஜ்ன்றதை டியூரிங் செப்பரேஷன் ஆஃப் குரோமோசோம் டு ஸ்டே டுகெதர், ஓகேவா? ஒன்றா இருக்குன்றதை சொல்கிறது லிங்கேஜ்ன்றதை சொல்கிறாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னால் லிங்க்டு ஜீன்னா ஒரே குரோமோசோமில் ஜீன் 1 ஜீன் 2 பக்கத்தில் இருக்குது. அன்லிங்க்டு ஜீன்னா ஒரு ஜீனில் ஜீன் 1 ஒரு குரோமோசோமில் ஜீன் 1 ஹோமோலோகஸ் பேர் ஆஃப் குரோமோசோம் தானே, அந்த பேரில் ஒரு சைடு வந்து ஜீன் 1 இன்னொரு சைடு வந்து ஜீன் 2 இருக்குது. அன்லிங்க்டு ஜீன் இன்னொன்று எப்படி சொல்லலாம்னா ஒரே குரோமோசோமில் ஜீன் 1 ஜீன் 2 தள்ளி இருந்தால் அதை வந்து அன்லிங்க்டு ஜீன் சொல்கிறாங்க. லிங்க்டு ஜீன்னா என்ன அர்த்தம்னா ஒரே இதில் க்ளோஸ்லி டுகெதராக இருந்தால் அதை லிங்க்டு ஜீன்றதை சொல்கிறாங்க. இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜீன் லொக்கேட்டட் க்ளோஸ் டுகெதர் ஆன் த சேம் குரோமோசோம், ஓகேவா? ஜீன் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஒரே குரோமோசோமில். அன்இன்ஹெரிட் ஆனிச்சுன்னா அதை வந்து லிங்க்டு ஜீன்றதை சொல்கிறாங்க. பட் த 2 genes are far apart on the same chromosome. ஒரே குரோமோசோமில் ஃபார் அப்பானா தள்ளி இருந்தால் அதை என்ன சொல்கிறாங்கன்னா அன்லிங்க்டு ஜீனா சிந்தட்டிக் ஜீன்றாங்க. இந்த கண்டிஷனை வந்து சின்டனின்றதை சொல்கிறாங்க. It is to be differentiated by the value of recombination frequency. Recombination frequency value differentiate ஆகும். If the recombination frequency value is more than 50% of 2 genes so unlinked. ரெண்டு ஜீனுமே அன்லிங்க்டாக இருக்கும்போது more than 50% இருக்குமா recombination frequency. அந்த recombination frequency values less than 50%. less than 50% இருந்தால் அது வந்து linked ஜீன்றாங்க. more than 50% இருந்தால் அந்த ரெண்டு ஜீனுமே என்ன சொல்கிறாங்கன்னா அது அன்லிங்க்டுன்றதை சொல்கிறாங்க. இந்த recombination value frequency value. closely located gene க்ளோஸ்டாக இருக்கலாம் அந்த ஜீனில் ஸ்ட்ராங்கான லிங்கேஜ் இருக்குமா. ஜீன் வந்து தள்ளி இருக்குல்ல ஃபார் அப்பார்ட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி ஜீனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வீக் லிங்கேஜ் இருக்குன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கப்ளிங் அண்ட் ரிப்பல்ஷன் தியரி பார்க்க போகிறோம். 2 டாமினன்ட் அலில்ஸ் ஆர் ரெசசிவ் அலில்ஸ் அக்கர் இன் த சேம் ஹோமோலோகஸ் குரோமோசோம் டென் டு இன்ஹெரிட் டுகெதர் இன்டு த சேம் கேமெட். என்னன்னா 2 டாமினன்ட் அலில்ஸ் இருக்கலாம் இல்லைனா 2 ரெசசிவ் அலில்ஸ் இருக்கலாம். ஒரே ஹோமோலோகஸ் குரோமோசோமில் இருந்தால் அது இன்ஹெரிட் ஆகும் இன்டு த ஒரே கேமெட்டில். அது என்ன சொல்கிறாங்கன்னா கப்ளிங் ஆர் 6 கான்ஃபிகரேஷன்றதை சொல்கிறாங்க. கப்ளிங் ஆர் 6 கான்ஃபிகரேஷன் இஃப் டாமினன்ட் ஆர் ரெசசிவ் அலில்ஸ் 2 டாமினன்ட் அலில்ஸ் இல்லைனா 2 ரெசசிவ் அலில்ஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட்டான இடத்துல ப்ரெசண்ட்டாக இருந்தால் அந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம் இன்ஹெரிட் ஆகும். ஆனால் டிஃப்ரெண்ட் கேமேட்டில் இன்ஹெரிட் ஆகுன்றதை சொல்கிறாங்க. அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா அதை ரிப்பல்ஷன் ஆர் டிரான்ஸ் கான்ஃபிகரேஷன்றதை சொல்கிறாங்க. ஒரே ஒரு வித்தியாசம் தான் 2 டாமினன்ட் அலீல் 2 ரெசசிவ் அலீல் வந்து ஒரே ஹோமோலோகஸ் குரோமோசோமில் ப்ரெசண்ட்டாக இருக்குது, ஓகேவா? அது வந்து ஒரே கேமெட்குள்ளே தான் இன்ஹெரிட் ஆகுதுச்சுன்னா அது கப்ளிங் ஆர் 6 கான்ஃபிகரேஷன். இன்னொன்று ஒரு 2 டாமினன்ட் இல்லைனா 2 அசசிவ் அலீல் 2 டிஃப்ரெண்ட்டான இடத்துல ப்ரெசண்ட்டாக இருந்தால் அந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம் இன்ஹெரிட்டட் ஆகும்போது டிஃப்ரெண்ட் கேமெட்டுக்கு அது போகும்ன்றதை சொல்கிறாங்க. இதை தான் ரிப்பல்ஷன் ஆர் டிரான்ஸ் கான்ஃபிகரேஷன்றதை சொல்கிறாங்க. இதுதான் அந்த ரிப்பல்ஷன். ஏஏபிபி இதை பாருங்கள், டிரான்ஸ் பாருங்கள் ஆப்போசிட்டாக இருக்குது. சிஸ் டிரான்ஸ் நம்ம படிச்சிருப்போம்ல கெமிஸ்ட்ரிலேயே நம்ம படிச்சிருப்போம், அதே மாதிரி தான் இதுலேயும். அதுக்கப்புறம் கைண்ட் ஆஃப் லிங்கேஜ் சொல்கிறாங்க. டிஹெச் மார்கன் ஃபவுண்ட் 2 டைப்ஸ் ஆஃப் லிங்கேஜ். டிஹெச் மார்கன் வந்து 2 டைப் ஆஃப் லிங்கேஜை ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. ஒன்று கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் டிபெண்ட் அப்பான் த ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூ காம்பினேஷன் ஆஃப் லிங்க்டு ஜீன். என்னன்னா அதை எதை டிபெண்ட் பண்ணி பிரிச்சிருக்காருன்னா நியூ காம்பினேஷன் லிங்க்டு ஜீன் ஆப்சன்ஸ் இல்லை ப்ரெசன்ஸ் அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க 2 கைண்ட் ஆஃப் லிங்கேஜை வந்து பிரிச்சிருக்காரு டிஹெச் மார்கன். கம்ப்ளீட் லிங்கேஜ்னா என்ன அர்த்தம்னா இஃப் த சான்சஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் 2 லிங்க் ஜீன்ஸ் ஆர் நாட் பாசிபிள். செப்பரேட் ஆனாலும் அந்த 2 ஜீன்மே லிங்க்டு ஜீன் பாசிபிள் செப்பரேட் ஆகலைன்னா த ஜீன்ஸ் ஆல்வேஸ். இந்த டயக்ராம் பார்ப்போம். ஓகே, இந்த டயக்ராம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து அந்த கம்ப்ளீட் லிங்கேஜ்னால் என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து அலீல்ஸ் இன் கப்ளிங் ஆர் 6 கான்ஃபிகரேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து பர்பிள் ஃப்ளார் லாங் போலன் எடுத்துக்கிறாங்க, இன்னொன்று ரெட் ஃப்ளார் ரவுண்ட் போலன் எடுத்துக்கிறாங்க. இது டாமினன்ட், இது பர்பிள் ஃப்ளார் லாங் போலன் டாமினன்ட், பர்பிள் ஃப்ளார் லாங் போலன் டாமினன்ட். இதை வந்து ரெசசிவ், ஓகேவா? எடுத்துகிறாங்க. கிராசஸ் பிட்வீன் ஹோமோசைகஸ் மூலமாக கிராஸ் பண்ணி பார்க்கும்போது கேமெட் ஃபார்மேஷன் F1ல் பார்க்கும்போது பர்பிள் ஃப்ளார் லாங் போலன் தான் கிடச்சிருக்கு F1 ஜென்ரேஷனில். டெஸ்ட் கிராஸ் பண்ணுறாங்க. டெஸ்ட் கிராஸ் பண்ணும்போது
டபுள் ரெசசிவ் பேரண்ட். ஓகேவா, டெஸ்ட் கிராஸ்னாலே ரெசசிவ் தான், அதை டபுள் ரெசசிவாக எடுத்துக்கிறாங்க. கிராஸ் பண்ணி பார்க்கும்போது F1 கேமெட் ஃபார்மேஷன் ஆகுது. லெஸ் சான்சஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் டியூ டு த லிங்க்டு ஜீன். கிராஸ் பண்ணி பார்க்கும்போது லெஸ் சான்சஸ் தான் இருக்கான், டியூ டு லிங்க்டு ஜீன் இருக்கிறனால கிராசிங் ஓவர் வந்து அங்கே லெஸ்ஸாக தான் இருக்குன்றதை சொல்கிறாங்க. அப்போ F2 ஜென்ரேஷனில் பார்க்கும்போது பேரண்டல் ப்ராஜினி பர்பிள் ராங்கு, ரெட் ரவுண்ட் வந்து பேரண்டல் ப்ராஜினி. அப்போ ரீகாமினன்ட் ப்ரோஜினி பாருங்கள், பர்பிள் ரவுண்ட் ரெட் லாங், இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பேரண்டல் ப்ராஜினி 44 இங்கேயும், ஆனால் பர்பிள் ரவுண்டும் ரெட்லாலும் 6% இருக்குன்றதை சொல்கிறாங்க. வித் லிங்க்டு ஜீன் நான் காம்பினன்ட் ப்ரோஜனிஸ் ஆர் ப்ரீடாமினன்ட். லிங்க்டு ஜீனாக இருக்கும்போது நான் ரீகாம்பினன்ட் ப்ரோஜனியாக இருக்கும் பார்த்தீங்களா, ரீகாம்பினண்ட்டே ஆகாமல் நான் ரீகாம்பினன்ட் ப்ரோஜனி தான் ப்ரீடாமினண்ட்டாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. இன் கப்ளிங் ஆர் சிஸ் கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது, கப்ளிங் ஆர் சிஸ் கான்ஃபிகரேஷனாக என்ன அர்த்தம், ஒரே கேமெட்குள்ளே இன்னரிட்டட் ஆகும்போது, ஓகேவா, ஒரே ஜீன் ஒரே ஹோமோலோகஸ் குரோமோசோமில் ப்ரெசென்ட்டாக இருந்து இன்னரிட்டட் ஆகும்போது அங்கே வந்து சேம் கேமெட்குள்ளே தான் இருக்குன்றதை சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, வித் லிங்க்டு ஜீன்ஸ் நான் ரீகாம்பினன்ட் ப்ரோஜனிஸ் ஆர் ப்ரீடாமினன்ட். ப்ரீடாமினன்ட்னா என்ன, அதுதான் முன்னுரிமை அந்த மாதிரி சொல்கிறது. அப்போ லிங்க்டு ஜீனாக இருக்கும்போது நான் ரீகாமினன்ட் ப்ரோஜனி, நான் ரீகாமினன்ட்னா என்ன, பேரண்டல் ப்ரோஜனி இல்லாமல் நான் வேறு மாதிரி இருக்கும்போது அதுதான் ப்ரீடாமினண்ட்டாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. இதான் அப்சர்வ் ரேஷியோ 7:1:1:7, எக்ஸ்பெக்டட் ரேஷியோ 1:1:1:1 இதை சொல்கிறாங்க கப்ளிங்கில். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரிப்பல்ஷன் பார்க்கும்போது பர்பிள் ஃப்ளார் ரவுண்ட் போலன், இங்கே ரெட் ஃப்ளார் லாங் போலன் எடுத்துக்கிறாங்க. பர்பிள் ஃப்ளாரு ஒன்று ரவுண்ட் போலன், ரெட் ஃப்ளாரு லாங் போலன் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இது கிராஸ் பண்ணுறாங்க, கிராஸஸ் பிட்வீன் ஹோமோசைகோஸ். கிராஸ் பண்ணும்போது கேமெட் ஃபார்மேஷனில் பர்பிள் ஃப்ளார் லாங் போலனாக கிடைக்குது F1 ஜென்ரேஷனில். F2 ஜென்ரேஷன் அதையே டெஸ்ட் கிராஸ் பண்ணுறாங்க. டெஸ்ட் கிராஸ் பண்ணும்போது டபுள் ரெசசிவாக டெஸ்ட் கிராஸ் பண்ணும்போது லெஸ் சான்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் டியூ டு லிங்க்டு ஜீன், அதே தான் சொல்கிறாங்க. ஆனால் F2 ஜென்ரேஷனில் பார்க்கும்போது பேரண்டல் ப்ரோஜனி தான் அதிகமாக இருக்குது, ரீகாம்பினன்ட் ப்ரோஜனி கம்மியாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. சரியா, இதுக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளோதான். கப்ளிங்கில் பார்க்கும்போது பேரண்டல் ப்ரோஜனி அதிகமாக இருந்துச்சு, ரீகாம்பினன்ட் ப்ரோஜனி 6 தான் இருந்துச்சு. இதில் பேரண்டல் ப்ரோஜனி 44ன்னு சொல்கிறாங்க, ரீகாம்பினன்ட் ப்ரோஜனி 6 தான். ஆனால் ரேஷியோ பார்க்கும்போது அப்சர்வ் ரேஷியோ எக்ஸ்பெக்டட் ரேஷியோ பார்க்கும்போது மாறி இருக்குன்றதை சொல்கிறாங்க. இங்கே 1:7:7:1, இங்கே எக்ஸ்பெக்டட் ரேஷியோ 1:1:1. இது கரெக்டு தான், ஆனால் அப்சர்வ் ரேஷியோ மட்டும் மாறி இருக்குன்றதை சொல்கிறாங்க. இதுதான் வந்து அலில்ஸ் இன் கப்ளிங் ஆர் சிஸ் கான்ஃபிகரேஷன், அலில்ஸ் இன் ரிப்பல்ஷன் ஆர் ட்ரான்ஸ் கான்ஃபிகரேஷன். இந்த அப்சர்வ் ரேஷியோ மாறி இருக்கு. ஓகேவா, இதை தான் இங்கே சொல்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. அலில்ஸ் இன் கப்ளிங்னா என்ன அர்த்தம், ஒரே ஹோமோலோகஸ் குரோமோசோமில் சேம் கேமெட்குள்ளே இன்னரிட் ஆகும். இதில் வந்து ஹோமோலோகஸ் குரோமோசோமில் 2 டிஃப்ரெண்ட்டான அலில்ஸ் இருக்கும்போது ஹோமோலோகஸ் குரோமோசோம் பண்ணி அது டிஃப்ரெண்ட் கேமெட்டுக்கு வந்து இன்னரிட்டட் ஆகுன்றதை சொல்கிறாங்க. இதுதான் கப்ளிங்க்கும் ரிப்பல்ஷன். ஓகேவா, இது மட்டும் என்னன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, கப்ளிங் அண்ட் ரிப்பல்ஷன். அப்சர்வ் ரேஷியோ மாறி இருக்கு அலில்ஸா. இங்கே வந்து அலில்ஸ் வந்து என்ன எடுத்துக்கிட்டாங்க, கப்ளிங் அலில்ஸில் வந்து பர்பிள் ஃப்ளார் லாங் போலன்றது டாமினன்ட் கேரக்டர். ஓகேவா, இங்கே ரெட் ஃப்ளார் ரவுண்ட் போலன்றது என்ன அர்த்தம், இங்கே ரெட் ஃப்ளார் ரவுண்ட் போலன்றது ரெசசிவ் கேரக்டர், ரெட் ஃப்ளார் ரவுண்ட் போலன். ஆனால் ரிப்பல்ஷனில் பார்க்கும்போது பர்பிள் ஃப்ளாரையும் ரவுண்ட் போலனையும் எடுத்துக்கிறாங்க. அப்போ ஒரு டாமினன்ட் ஒரு ரெசசிவ். இந்த சைடு வந்து இங்கேயும் அதே மாதிரி தான், ஒரு டாமினன்ட் ஒரு ரெசசிவ் கேரக்டரை எடுத்து இங்கே ரிப்பல்ஷன் தியரியில் பண்ணியிருக்காங்க. இங்கே அலில்ஸ் வந்து டாமினன்ட் அண்ட் ரெசசிவாக கிராஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து என்னது, டாமினன்ட்டு ஒன்று ரெசசிவ், டாமினன்ட் ஒன்று ரெசசிவ், அந்த மாதிரி எடுத்து வந்து அவங்க கிராஸ் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை, இதில் தான் உள்ள வித்தியாசம் அலில்ஸ் இன் கப்ளிங்லேயும் அலில்ஸ் இன் ரிப்பல்ஷன்லேயும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கம்ப்ளீட் லிங்கேஜ் பார்ப்போம். கம்ப்ளீட் லிங்கேஜ்னால் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். கம்ப்ளீட் லிங்கேஜ் வந்து மேலே இருக்குது டெஃபினிஷன், இதை பார்த்துருவோம். கம்ப்ளீட் லிங்கேஜ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த சான்சஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் 2 லிங்க் ஜீன்ஸ் ஆர் நாட் பாசிபிளாக இல்லாத போது த ஜீன்ஸ் ஆல்வேஸ் செப்பரேஷன் ஆனாலும் அது பாசிபிளாக இல்லாத போது ப்ரெசன்ட் டுகெதர்
ப்ரெசண்ட்டாக இருக்கும், டூகெதராக இருக்கும். அப்போ பேரண்டல் காம்பினேஷன் மட்டும்தான் இங்கே அப்சர்வ் பண்ண முடியும். எதை சொல்கிறாங்க? கம்ப்ளீட் லிங்க்வேஜில் த லிங்க் ஜீன்ஸ் ஆர் லொக்கேட்டட் வெரி க்ளோஸ் டுகெதர் ஆன் த சேம் குரோமோசோம். ஒரே குரோமோசோமில் அந்த லிங்க் ஜீன் க்ளோஸில் இருந்தால் அங்கே வந்து கிராசிங் ஓவர் நடக்காதுன்றதை சொல்கிறாங்க. இந்த ஃபினாமினனை தான் கம்ப்ளீட் லிங்கேஜ்ன்றதை சொல்கிறாங்க. இதை யார் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா மேலில் இதை வந்து எதில் அப்சர்வ் பண்ணாங்கன்னா ட்ரோசோஃபில்லா, மேல் ட்ரோசோஃபில்லாவில் அப்சர்வ் பண்ணாங்க. இதை வந்து சிவி பிரிட்ஜஸ் டிஸ்கவர் த கிராசிங் ஓவர் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சன்ட் இன் சம் ஸ்பீசஸ் ஆஃப் மேல் ட்ரோசோஃபில்லா மேல் ட்ரோசோஃபில்லாவில் இந்த மாதிரி கிராசிங் ஓவர் வந்து கம்ப்ளீட்லியாக ஆப்சண்ட்டாக இருக்குன்றதை யார் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணான்னா சிபி பிரிட்ஜஸ். நெக்ஸ்ட்டு இன்கம்ப்ளீட் லிங்கேஜ்னால் என்னென்னா, இஃப் டூ லிங்க் ஜீன்ஸ் ஆர் சஃபிஷியன்ட்லி அப்பார்ட், தூரமாக இருக்குது, த சான்சஸ் ஆஃப் செப்பரேஷன் அங்கே நடக்கலாம். அஸ் அ ரிசல்ட் பேரண்டல் அண்ட் நான் பேரண்டலும் பார்க்கலாம், நான் பேரண்டல் காம்பினேஷனை நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். த லிங்க் ஜீன் எக்ஸிபிட் சம் கிராசிங் ஓவர், இங்கே சம் கிராசிங் ஓவர் நடக்கலாம். திஸ் ஃபினாமினான், இந்த ஃபினாமினான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்கம்ப்ளீட் லிங்கேஜ்ன்றதை சொல்கிறாங்க. இதை வந்து எதில் அப்சர்வ் பண்ணாங்கன்னா மைஸில் அப்சர்வ் பண்ணாங்க. இதை யார் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணான்னா ஹட்சின்சன். ஓகேவா? இதுக்குள்ள ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் லிங்கேஜ் இன் மேல் ட்ரோசோஃபில்லா. பேரண்டல் ஜென்ரேஷன் எடுத்துக்கிறாங்க. ரெட் ஐ அண்ட் வெஸ்டிஜியல் விங்ஸ், பர்பிள் ஐ அண்ட் லாங் விங்ஸ். கிராசஸ் பிட்வீன் ஓமோசைகஸில் கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணி பார்க்கும்போது கேமெட் ஃபார்மேஷன் எல்லாமே ரெட் ஐ லாங் விங்ஸாக வருது இன் F1 ஜென்ரேஷனில். அதுக்கப்புறம் டெஸ்ட் கிராஸ் பண்ணுறாங்க. டெஸ்ட் கிராஸ் பண்ணும்போது டபுள் ரெசசிவ் பேரண்ட்டாக எடுத்து டெஸ்ட் கிராஸ் பண்ணும்போது only 2 types of gametes because of the lack of crossing over. அங்கே crossing over இல்லாதனால ரெண்டு டைப் ஆஃப் கேமெட் மட்டும் தான் ஃபார்ம் ஆகுதான் இன் F2 ஜென்ரேஷனில். ஓகேவா? திஸ் ஆஃப்ஸ்ப்ரிங் எக்ஸிபிட் ஒன்லி பேரண்டல் காம்பினேஷன். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா F2 ஜென்ரேஷனில் ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து ஒன்லி பேரண்டல் காம்பினேஷன் மட்டும்தான் எக்ஸிபிட் பண்ணுதான், ஏன்னா கம்ப்ளீட் லிங்கேஜ் ஆனனால. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்சர்வ் ரேஷியோ 1:1, எக்ஸ்பெக்டட் ரேஷியோ 1:1:1. ஓகேவா? இதை தான் இங்கே சொல்கிறாங்க. டெஸ்ட் கிராஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து கம்ப்ளீட் லிங்கேஜ் இன் மேல் ட்ரோசோஃபில்லா. இதே இன்கம்ப்ளீட் லிங்கேஜாக பார்க்கும்போது இன் மைஸில் பேரண்டல் ஜென்ரேஷன் எப்படின்னா கலர்டு சீடும் ஃபுல் சீட் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கலர்லெஸ் அண்ட் ஸ்ட்ரங்கன் ஷீட் சுருங்கினதை எடுத்துக்கிறாங்க. கிராஸ் பிட்வீன் ஓமோசைகஸ் பண்ணும்போது கேமெட் ஃபார்மேஷன் எல்லாமே கலர்ட் அண்ட் ஃபுல் சீடாக வருது. அதுக்கப்புறம் டெஸ்ட் கிராஸ் பண்ணுறாங்க. டெஸ்ட் கிராஸ் பண்ணும்போது டியூ டு கிராசிங் ஓவர் ரீகாம்பினன்ட் ப்ரோஜனிஸ் அப்டைன் லீஸ்ட் இன் நம்பர். ரீகாம்பினன்ட் ப்ரோஜனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே லீஸ்ட்டாக தான் இருக்குது. பேரண்டல் ப்ரோஜனி ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அங்கே வந்து கிராசிங் ஓவர் நடக்காதனால ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கேமெட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்றதை சொன்னாங்க. ஓகேவா? இதுக்கும் உள்ள வித்தியாசம், 2 டைப் ஆஃப் கேமெட்ஸ் மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகுது, ஏன்னா கிராசிங் ஓவர் இல்லை. ஆனால் இங்கே கிராசிங் ஓவர் இருக்கிறனால ஓவர் ப்ரோஜனிஸ் அப்டைன், அங்கே ரீகாம்பினன்ட் ப்ரோஜனிஸ் லெஸ்ஸாக தான் இருக்குது. பேரண்டல் ப்ரோஜனியும் ரீகாம்பினன்ட் ப்ரோஜனியும் அப்சர்வ் பண்ணி பார்க்குறாங்க. இதில் உள்ள வித்தியாசம் இதான் கம்ப்ளீட்டுக்கும் இன்கம்ப்ளீட் லிங்கேஜுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லிங்கேஜ் குரூப்ஸ். த குரூப்ஸ் ஆஃப் லீனியர்லி அரேஞ்ச் லிங்க் ஜீன் ஆன் த குரோமோசோம். ஒரு குரோமோசோமில் லிங்க் ஜீன் வந்து லீனியராக அரேஞ்சாக இருந்துச்சுன்னா அதை லிங்கேஜ் குரூப்புன்றாங்க. இன் எனி ஸ்பீசஸ் நம்பர் ஆஃப் லிங்கேஜ் குரூப் கரஸ்பாண்ட் டு த நம்பர் ஆஃப் ஆப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோம். அது எதுனா லிங்கேஜ் குரூப்போட நம்பர் எதுனா அந்த ஆப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோம் அந்த நம்பர் ஆஃப் ஆப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோமை பொறுத்துன்றதை சொல்கிறாங்க. ஆர்கான்ஸ் ஆஃப் மியூக்கருக்கு லிங்கேஜ் குரூப் 2 இருக்கும், ட்ராசோஃபில்லாக்கு 4, ஸ்வீட் பீக் 7, நியூரோஸ்போரா 7, மைஸுக்கு வந்து 10ன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர் ஆர் 2 ப்ராசஸ் தட் ஹேவ் ஆப்போசிட் எஃபெக்ட். 2 ஆப்போசிட் எஃபெக்ட் சொல்கிறாங்க லிங்கேஜுக்கும் கிராசிங் ஓவர். அது வந்து என்னென்னா லிங்கேஜ் கீப் பர்டிகுலர் ஜீன் டுகெதர் பட் கிராசிங் ஓவர் மிக்ஸ் தம். லிங்கேஜ் ஜீன் என்ன பண்ணுன்னா ஜீனை வந்து ஒரு டுகெதராக பண்ணிக்கும், மொத்தமாக சேர்த்து வச்சுக்கும். ஆனால் கிராசிங் ஓவர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்குன்றதை சொல்கிறாங்க. பர்டிகுலர் ஜீன் டுகெதர் ஆனால் கிராசிங் ஓவர் மிக்ஸ் பண்ணிடுன்றது சொல்லுவாங்க. அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்ப்போம் லிங்கேஜுக்கும் கிராசிங் ஓவர். லிங்கேஜ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா ஜீன் ப்ரெசென்ட் அண்ட் குரோமோசோம் ஸ்டே க்ளோஸ் டுகெதர், ஒரே இடத்துல ஜீன் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஆனால் இட் லீட்ஸ் டு செப்பரேஷன் ஆஃப் லிங்க்டு ஜீனை இது என்ன பண்ணலாம் கிராசிங் ஓவர் பண்ணும்போது அது செப்பரேட் பண்ணுன்றதை சொல்கிறாங்க. இது லிங்கேஜுக்கும் உள்ள கிராசிங் ஓவருக்கும் உள்ள வித்தியாசம். அதில் கம்ப்ளீட் லிங்கேஜ் இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் அது டைப்ஸ் வேறு. ஆனால் லிங்கேஜுக்கும் கிராசிங் ஓவருக்கும் எல்லா வித்தியாசம் தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? இட் இன்வால்வ் சேவ் குரோமோசோம் அண்ட் ஹோமோலகஸ் குரோமோசோம், ஒரே குரோமோசோமில் இருக்கும். இட் இன்வால்வ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட் பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமாட்டிட் ஆஃப் ஹோமோலகஸ் குரோமோசோம். நான் சிஸ்டர் குரோமாட்டிட், அப்போ ஒரு ஹோமோலகஸ் குரோமோசோம் பேர் இருக்குது, இன்னொரு ஹோமோலகஸ் குரோமோசோம் பேர் இருக்குது. நான் சிஸ்டர் குரோமாட்டிட்னா என்ன அர்த்தம்னா இப்போ இது
இது வந்து ஒரு ஹோமோலகஸ் குரோமோசோம். அதுக்கப்புறம் இது வந்து அனதர் ஹோமோலகஸ் குரோமோசோம். இதுக்கும் கிராஸ் பண்ணால் இதை வந்து நான் சிஸ்டர் குரோமாட்டிடுன்றதை சொல்லுவாங்க. இந்த குரோமோசோம் ஃபஸ்ட்டு பேரோவில் லாஸ்ட்டும் செகண்ட் பேரோவில் ஃபஸ்ட்டும் ஓகே அதில் கிராஸ் பண்ணும்போது இதுதான் நான் சிஸ்டர் குரோமாட்டின்னு சொல்லுவாங்க. இதில் தான் என்ன சொல்லுவாங்கன்னா செக்மெண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுன்றதை சொல்கிறாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இட் இன்வால்வ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட் பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமாட்டிட் ஆஃப் ஹோமோலகஸ் குரோமோசோம். இட் ரெடியூஸ் அட் நியூ ஜீன் காம்பினேஷன். இங்கே நியூ ஜீன் வரது கம்மியாகும், ஆனால் இங்கே வந்து வேரியேஷன் உண்டாகும், ஏன்னா கிராசிங் ஓவர் நடக்கிறனால. இட் இன்க்ரீசஸ் வேரியபிலிட்டி பை ஃபார்மிங் நியூ ஜீன் காம்பினேஷன் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கான்சம். சில நியூ ஆன ஆர்கான்சம் எல்லாம் ஃபார்ம் ஆகுன்றதை சொல்கிறாங்க. இதுதான் உள்ள வித்தியாசம். லிங்கேஜுக்கும் கிராசிங் ஓவர் உள்ள வித்தியாசம். இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக்குரிய பார்க்கலாம், கண்டினியூவாக பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.